தன்னம்பிக்கையும் பயமும். ஒரு பையன் ஒருத்தன் காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ரொம்பவே பசிச்சுதான். சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. உணவை தேடி ரொம்ப தூரம் நடந்ததும் ஒரு மாமரத்தை பார்த்தான். உடனே அது மேலே ஏறி பழங்களை பிடுங்கி திங்க ஆரம்பிச்சான். அந்த மாம்பழங்கள் நல்ல பழுக்காததுனால ரொம்பவே புளிப்பாக இருந்துச்சான். அப்போதான் நல்ல பழுத்த மாம்பழங்கள் உச்சிக்கிளையில் இருக்கிறத பார்த்தான் அந்த பையன். உடனே நல்ல முயற்சி செஞ்சு இன்னும் மேலே ஏறினான். திடீர்னு அவன் ஏறின கொம்பு உடஞ்சிருச்சு. உடனே கீழே விழ ஆரம்பிச்சான் அந்த பையன். அப்போ இன்னொரு கிளைய பிடிச்சி தப்பிச்சான். அவன் அப்போ ரொம்பவே பயந்து போயிட்டான். கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க காலை வைக்க கூட இடமே இல்லை. தான் அந்தரத்தை தொங்குறத நினைச்சு ரொம்பவே பயந்து போனான் அந்த பையன். உதவின்னு அந்த காடு முழுவதும் கேட்குற மாதிரி கத்தினான். ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் உதவிக்கு வரல. அப்போ அவனோட கை வேர்த்து பிடி நழுவ ஆரம்பிச்சது. அப்போ அங்க ஒரு தாத்தா வந்தாரு. அந்த தாத்தா ஒரு சின்ன கல் எடுத்து அவன் மேல வீசி அடிச்சாரு. உதவின்னு கேட்டுட்டு தொங்கிட்டு இருக்கிற எம்எல்ஏ இவர் எதுக்கு கல்லால் அடிக்கிறாருன்னு கோவப்பட்டான் அந்த பையன். எதுக்கு தாத்தா கல்லால் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். எதுவும் சொல்லாம இன்னொரு கல் எடுத்து அவன் மேல அடிச்சாரு அந்த தாத்தா. இப்போ இன்னும் கொஞ்சம் கோபமாகி அந்த பையன் தன்னோட பிடியை தளர்த்தி இன்னொரு கிளையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு அவரை பார்த்து கத்தினான். அப்போ இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல அடிச்சாரு அந்த தாத்தா. இப்போ ரொம்பவே கோபமான அந்த பையன் தைரியத்தோடு கீழே குதிச்சிட்டான். உதவின்னு கேட்டு தொங்கிட்டு இருந்த என்னை எதுக்கு கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு அந்த பையன் அந்த தாத்தா கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுட்டே சொன்னாராம், முதல்ல உன்னை பார்த்தப்ப நீ ரொம்ப பயத்துல இருந்த. உன் பிரச்சனையே நீ புரிஞ்சுக்க கூட முடியாத ஒரு இடத்துல இருந்த. ஒரு கல்லை உன் மேல போட்டதும் உன்னோட பயம் போய் கோவம் வந்துச்சு. அடுத்த கல்லை போட்டதும் கோவத்துல என்ன அடிக்க வந்த நீ அதுக்கு இடையூறா இருந்த இந்த பள்ளத்தை பத்தி கவலைப்படாம மேல இருந்து தைரியமா குதிச்ச. பயத்தினால உன்னோட பிரச்சனையை உன்னால போக்க முடியாது. உனக்கு தைரியம் வர வைக்கத்தான் உன்னை கோவப்படுத்தினு சொன்னாரு அந்த தாத்தா. அவர் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவர்கிட்ட மன்னிப்பும் நன்றியும் சொன்னான்.